வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 549வது வாரம் ஜோதிட நிகழ்ச்சி. நேயர்களுடைய பேராதரவாலும் ஸ்பான்சர்ஷிப்பாலும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி, இதை வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாற்றிய பெருமை உங்களுக்கு தான். எல்லா விதமான புகழும் நேயர்களுக்கும் ஸ்பான்சர்களுக்கும், வேந்தர் டிவி நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இயக்குனர் இளையவேந்தர் SR ரவி அண்ணன் அவர்களுக்கும், அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும், மற்றும் டைரக்டர் பிரேம் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், கிரியேட்டிவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் 11/5/2026 முதல் 17/5/2026, சித்திரை 28 வைகாசி 3 வரை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்பதற்கு முன்பாக, வைகாசி 1ஆம் நாள் ஆரம்பிக்கின்றது. அதனால் எப்பொழுதும் நாம் தமிழ் மாதத்தில் சித்திரை முடிந்து வைகாசி வரக்கூடிய வாரம். வைகாசி 1ஆம் நாள் வெற்றிகரமாக ஆரம்பிக்கக்கூடிய வாரம். அதனால் வைகாசி மாதத்துக்கு உண்டான பலன்கள் வேந்தர் டிவி நேயர்களுக்காக பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு பிபி சுகர் மட்டும் பார்த்துக்கொள்வது, செவ்வாயுடைய தாக்கத்தினால் கோபப்படுவதை தவிர்த்து கொள்வது, வார்த்தைகளில் இயல்பாக இருக்கிறது, ஜாலியாக எல்லாத்தையும் கொண்டு போகிறது, எல்லாமே நல்லது நிறைய நடக்கப் போகுது. நினைக்காத அளவுக்கு அதிர்ஷ்டம் அனுகூலமெல்லாம் காணப்படும். தொழில் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும். வைகாசி முழுவதும் துர்க்கையை வழிபாடு செய்ய அற்புதமான மாற்றங்கள். துர்க்கை என்றால் எல்லா அம்மனையும், எந்த அம்மனாக இருந்தாலும் போய் உட்கார்ந்துருங்க. ஏற்றம், சுபிட்சம், அனுகூலம், புது தொழில், புது உத்தியோகம், புது வியாபாரம், புது படிப்பு, புது கௌரவம், சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு என்ற எல்லா விஷயமும் நன்மைக்கு மிக்க அமைப்பாக காணப்படுவது, ஏற்றமிக்க அமைப்பாக காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுமன் வழிபாடு. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் அதீத கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது, சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது, ஒரு மாதிரி மன இருக்கும், தேவையற்ற பதட்டம், அரசு தொடர்பான விஷயத்தில் சஞ்சலங்கள் காணப்படும். சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும். இழுபறியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்களெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அனுமன் சாலிசா கேட்க கேட்க நல்லது நடக்கும். தூக்கத்தை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பெருமாள் வழிபாடு, அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயம், விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற சமயத்தில் அழுத்தி வாசிப்பது நன்மை தரும். கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை தரும். தொழில் ரீதியாக அற்புதமும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். மற்றபடி ரொம்ப நாட்களுக்கு பிறகு குரு மாற்றங்கள் ஜென்மத்திலிருந்து மாறுவது, வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது, லாபம், அனுகூலம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது, வேலையாட்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, எல்லா விதத்திலும் நன்மைகள் காணப்படும்.
தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு பெரும் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற அனைத்து விஷயங்களும் வைகாசி மாதத்திலிருந்து ஏற்படும். படபடப்பும் கழிவுகள் பாதையும் முதுகு தண்டுவடத்துக்கும் இப்பொழுதிலிருந்தே ஒரு வருடத்திற்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜென்மத்தில் குரு வருவதனால் ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்குறது, ஓவர் கோவப்படுவது, வேலையாட்கள் மீதும் எதிரிகள் விஷயத்தில் அதீதமான கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும், எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இருப்பதும், பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளுவதும் கடகத்துக்கு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றும், துணை அல்லது விஷயம் ஏற்றும், தாய்வழி உறவுகள் ஏற்றும், பெற்றோர் விஷயத்தில் ஏற்றும் என்று யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். உதவிகள் விஷயத்தில், சலனங்கள் விஷயத்தில் எல்லாமே நன்மைகள் ஏற்படும். நல்ல காரியங்களெல்லாம் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மகான்கள் வழிபாடு, பெரிய மனிதர்கள் ஆதரவு எல்லாம் ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருள்களை கையாள்வது சிறிது கவனமாக இந்த வருடம் முழுவதும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு வருடத்திற்கு கண்டிப்பாக இஎன்டி, சைனஸ், ஒத்த தலைவலி, பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும், பிள்ளையாரை பிடித்து கொள்வதும், தேகாரோக்கியத்தில் தெம்பும் சந்தோஷமும் ஏற்படுவதும், மனதில் இந்த பாரங்கள் குறைவதும், ஒரு நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பும், அதனால் புத்துணர்வு ஏற்படுவதும், ரொம்ப நாட்களாக நமக்கு தேவையான ஒரு விஷயம், தேகாரோக்கிய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிளியர் ஆகிறதும், பழைய கடன்கள் பைசல் ஆகிறதும், மரண பயம் நீங்கிறதும், அழுவது, கஷ்டப்படுவது, தூக்கத்தை கெடுத்துக்கொள்வது, நம்மளிடத்தில் அன்பாக இருப்பவர்கள் இல்லை என்றெல்லாம் வருத்தப்படுவது, கற்பனை செய்து கொள்வதெல்லாம் மாறுவதும், பணவரவு, நல்ல விஷயங்கள், ஆத்ம ரீதியான நம்பிக்கை, ஏற்றங்கள் ஏற்படுவது எல்லாம் ஏற்படுவதும் அனுகூலமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அற்புதம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனம், பெருமாள் விஷயத்தில் கவனம், தேவையில்லாத தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இழுபறியாக போகக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, ஏற்றங்கள் காணப்படுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் நம்பிக்கைகளுக்கு ஏற்படுவது, உத்தியோகத்தில் அதில் அற்புதமான அமைப்பு பெறுவது, சிறு சிறு சஞ்சலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுவது, குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, மரண பயம் நீங்குவது, தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேறுவது, செவ்வாய் கெட்டுப்போய் இருந்தாலும் அவன் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதனால் நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சிக்கலெல்லாம் தீர்வது, திடீர் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வரக்கூடிய பிராப்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துர்கை வழிபாடு, முதுகு தண்டுவட கோளாறுகள், தலைவலி, கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்ற மாற்றங்கள் ப்ரொஃபஷனில் வந்தால் எடுத்துக்கொள்வது, கோபதாபம் இல்லாமல் இருப்பது, கண்டிப்பாக துர்கையை பிடித்துக்கொள்வது, துர்கை கவசத்தை சொல்வது, அபிராமி அந்தாதி கேட்பதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்.
தனிப்பட்ட எல்லா விதமான சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், தெய்வ மார்க்க பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏற்றத்திற்கு அற்புதத்தை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு பாதை விஷயம், முருகருடைய அனுகூலம், வழக்குகளில் வெற்றி, சுபகாரியத்தில் வெற்றி, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், தைரியம் ஏற்படுவது, மன அழுத்தம் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது, பெரியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது எல்லாமே நம்பிக்கையும் அனுகூலத்தையும் தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் வைகாசி மாதத்தில் கவனமாக இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் பெரிய சந்தோஷம், அலைச்சல்கள் அதிகமாகும். திங்கட்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிக்க சந்தோஷங்கள், வீரியங்கள் அதிகரிக்கும். பதட்டம் வேண்டாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு நரசிம்மர் வழிபாடு, கால்கள் பிரச்சனைகள், உடற்பயிற்சி அதிகமாக முக்கி பிடித்து கொள்வது நன்மை. துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது, குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள், தெய்வ மார்க்க பயணங்கள் ஏற்படுவது, இரத்த பந்த உறவுகளுக்கு நீண்ட நாட்களாக செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்து முடிப்பது எல்லாமே நன்மைகள் ஏற்படும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய காலநிலை சூழ்நிலை வரும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இயற்கையாக இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த சங்கடங்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளையார் வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிபி சுகர் பார்த்துக்கொள்வது, துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. மற்றபடி எல்லாம் ஏற்றும். நினைக்காத காரியங்கள், வாகனங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புதிய இடம், புது அனுகூலங்கள், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, புது நண்பர்கள் பெறுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, தொழிலில் மாற்றங்கள் பெறுவது, அஷ்டலட்சுமி கடாட்சம் பெறுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது, பூமி சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்படுவதெல்லாம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அற்புதத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விஷயத்தில் கவனமாக இருப்பது, பைரவர் வழிபாடு செய்வது, எதிரிகளை தேவையில்லாமல் பகைத்து கொள்ளாமல் இருப்பது, அவர்களை சீண்டுவதெல்லாம் கூடாது. தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ கொடுத்த வாக்கிலோ காப்பாற்றக்கூடிய அமைப்பு தரும். சுபவிரயங்களாக காணப்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சுப செலவுகள் காணப்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோகங்கள் பெறும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அற்புதமும் ஆனந்தமும் பேரானந்தத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள்
கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம் இந்த வைகாசியிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேது, வாராகி வழிபாடு. பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அடுத்த ஒரு வருடத்துக்கு சிறிது கவனமாக, பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். வயிறு சம்பந்தப்பட்ட வயிறு கழிவு மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லாம் ஏற்றம், நல்ல காரியங்களாக நடக்கும், லாபம் ஏற்படும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும், குடும்பத்தில் காணப்பட்ட இந்த வறுமைகள் நீங்கும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக தனிப்பட்ட செல்வாக்கை அதிகமாக பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்களாக காணப்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய வைகாசி மாத பலனை பார்த்தோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.